யோபு சொல்றான், என் தோல் முதலாளி எல்லாம் போச்சு, என்னை கொண்டு போட்டாலும் அவருடைய நம்பிக்கையா இருப்பேன். கொண்டாட்டி கூட நம்ப மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ப மாட்டேன், என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கடைசியில் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தோல் முதலானவர் அழுகி போனாலும், விடிச்சு போனாலும், சதறி போனாலும் நான் அவரை காண்பேன். யோபு 19:25 வாசிக்கும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்படி எலும்புகள் சொல்கிறான், என் எலும்பு தோல் எல்லாம் வத்தி போனாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பான். ஆனால் தோல் முதலான அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கர்த்தர் கடைசி நாட்களில் யோபு எழுப்பினார். அழுகி போன உடம்பை எழுப்பினார், அழுகி போன நரம்பை எழுப்பினார், எழுப்பி நிற்க வச்சார். இதற்கு பிறகு 10 பிள்ளைகளை பெற்றான். இவன் எழுப்பானா, இவன் சாவுகாக்கி, இவன் பழைப்பானா, இன்னைக்கு நாளைக்கு சாவு மாதிரி இருக்கான், உலகம் சொல்லும். கர்த்தர் கையில் தூக்கி எடுத்தார்னா செத்து போன எலும்பை கூட எழுப்பி உயிரோடு தான் மாற்றுவார்.